எம்ஆர்ஐ ஸ்கேன் திரும்பவும் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு தான் பணம் கட்டினேன். 12 மணிக்கு எடுக்கிறோம்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? எவ்வளவு ஆச்சு? 8000 ஆச்சு. உன்கிட்ட பணம் இருந்ததா? சேலரி வந்துச்சு. சரி, நீ என்ன இப்ப வந்திருக்க? சாயங்காலம் வரேன் தானே சொன்ன. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு தான் வந்தேன். என்ன விஷயம்? ஜீவா சொன்னா நீ கல்யாணம் இப்ப வேண்டான்னு ஆதி கிட்ட சொல்லிட்டியாமே. அதுக்குள்ள உன்கிட்ட சொல்லிட்டானா? நீ எதுக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்ற? நான் ஒன்னும் கல்யாணமே வேணான்னு சொல்லல. இப்போதைக்கு வேணாம் தான் சொன்னேன். அதான் ஏன்னு கேக்குறேன். அம்மா இப்ப இருக்கிற நிலைமையில நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியுமா? இப்பதான் முக்கியமா? முதல்ல அம்மாவுக்கு கான்சியஸ் வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துப்போம். இல்ல மீனாட்சி, நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது. ஆதி நல்ல பையனா இருக்கான், நல்ல குடும்பம். அம்மாவுக்கு எப்ப வேணாலும் சரியாயிடும். அதுக்காக நீ கல்யாணத்தை தள்ளி போடாத. என்ன தேனு நீயும் புரிஞ்சுக்காம பேசுற? நான் இப்ப இருக்கிற மைண்ட் செட்ல என்னால கல்யாணத்தை பத்தி யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இவ அம்மா எந்திரிக்கிற வரைக்கும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா போல. மீனாட்சி, அம்மாவை யாராவது கோமால இருக்காங்கன்னு சொன்னா கூட உனக்கு கோவம் வரும். அவங்க இப்ப மயக்கத்துல இருக்காங்க, சீக்கிரம் கண்ணை முழிச்சிருவாங்கன்னு நீ எல்லார்கிட்டயும் சொல்ற. அந்த அளவுக்கு நீ நம்பிக்கை வச்சிருக்கல, அப்புறம் ஏன் நீ கல்யாண விஷயத்துல மட்டும் நம்பாம இருக்க? அது இல்ல தேனு, என் கல்யாண டேட்டை இப்பவே பிக்ஸ் பண்ணிட்டா அதுக்குள்ள அம்மா எந்திரிக்கணும்னு ஒவ்வொரு நாளும் எனக்கு டென்ஷனா இருக்கும். அம்மா கூடவே இருந்து எல்லா வேலையும் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன் ஆசையும் அதுதான். என் கல்யாணத்துல எல்லாத்தையும் என் அம்மாவே முன்னாடி நின்னு பார்த்து பார்த்து செய்யணும். எனக்கு புரியுது மீனாட்சி, இருந்தாலும் இது அம்மா முடிவு பண்ண கல்யாணம். அம்மாவுக்கு நாளைக்கு கூட நினைவு வரலாம். அப்படி வரும்போது உன் கல்யாண வேலை வேற தடப்பட்டுருச்சுன்னு தெரிஞ்சா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. இத பாரு, அவங்க கண்ணு முழிக்கும் போது கல்யாண வேலை பாதி முடிஞ்சிருதா அவங்களுக்கும் நிம்மதியா இருக்கும்ல. தேனு, நான் கல்யாணமே வேணான்னு சொல்லல, இப்போதைக்கு வேணாம். இல்ல மீனாட்சி, நீ ஏதோ தப்பு பண்றியோன்னு எனக்கு தோணுது. அவங்க கொடுத்த செக்க கூட நீ திரும்ப கொடுத்திருக்க. அதுக்கு என்ன இப்ப? அத நீ பேங்க்ல போடாம இருந்தா கூட பரவாயில்ல, திருப்பி கொடுத்திருக்க கூடாது. அதுவும் இல்லாம கல்யாண வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க எத்தனை நாள் தான் வெயிட் பண்ணுவாங்க? அவங்க வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இல்ல வேற பொண்ணை பாத்துக்கிட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏய், ஏன் நீ இப்படி பேசுற? அவங்களுக்கு உன்னை அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு அம்மா சொல்லிருக்காங்க. அதுக்காக தானே அவங்க அம்மாவோட ஹாஸ்பிடல் செலவை பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காங்க.